வணக்கம் நண்பர்களே. வீட்டிற்குள் தெய்வ சக்தி நிரந்தரமாக நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? வீட்டிற்குள் தெய்வ சக்தி நுழைய வேண்டும், அது என்றென்றும் நிரந்தரமாக நிலைத்திருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் சாதாரணமாக மனிதன் மண் மீது ஒரு வீடு கட்டி குடி போகிறார். ஆனால் ஏற்கனவே அவன் வீடு கட்டுவதற்கு முன்பு அந்த மண் மீது என்ன இருந்தது, அந்த மண் மீது எது வாழ்ந்தது, மண்ணிற்கு அடியில் என்ன புதைந்து கிடந்தது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் மனிதனுக்கு இல்லை. ஆனால் சில பறவைகளுக்கு அது போன்ற ஞானம் நிறைய உண்டு. குறிப்பாக சிட்டுக்குருவி, புறா, அதற்கடுத்து அணில், இவைகளுக்கெல்லாம் சூட்சமான சக்திகளை எல்லாம் உணரக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால் இயற்கையில் நம்மை விட 4 அறிவு 3 அறிவு உயிரினங்களுக்கு சில சூட்சம சக்திகளை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் ஏதோ ஒரு ஜீவசக்தியை நாம் கொண்டு வர வேண்டும். ஜீவன் என்றால் மனிதனும் உயிருடன் இருக்கிறான், ஜீவனுடன் இருக்கிறான் என்று பார்க்கக்கூடாது. மனிதனை தாண்டி சிட்டுக்குருவி போன்றவற்றிற்கெல்லாம் ஜீவாதார சக்தி அதிகமாக இருக்கிறது. நெற்கதிர்களை வீட்டிற்குள் தொங்க விடு என்பார். அதை சாப்பிட குருவி 2 வரும், கத்தும், கொறித்துவிட்டு பறக்கும், மீண்டும் வரும். அதுபோல் அணிலுக்கும் கூடு கட்டி கொடுப்பார். தூக்கணாங்குருவி கூடு 2 3 எடுத்து வந்து போட்டு வைப்பார். இதை இழுத்து கொண்டு போய் ஜன்னல் பக்கத்தில் அது கட்டி வைக்கும். இதெல்லாம் முன்னோர்கள் கிராம பகுதிகளில் அதிகமாக செய்து கொண்டிருப்பார்கள். காரணம் என்னவென்றால், ஜீவாதார சக்தியை வீட்டிற்குள் கொண்டு வருவதற்கான அமைப்பு. வீட்டில் சிட்டுக்குருவி, அணில் போன்றவை கூடு கட்டி குஞ்சு பொரிக்கின்றன, குட்டி போடுகின்றன. இதை சிலர் கலைத்து விடுகிறார்கள். ஆனால் அதுபோன்று இவைகள் வருவது, கூடு கட்டுவது, குஞ்சு பொரிப்பது நல்லதாகும். கழுதை படம் வைப்பது, நதிமுகத்தில் முழிப்பது என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் படங்களை வைப்பதை விட இது போன்று செய்தால் நல்ல பலன் இருக்கும்.